ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நான் இத்தனை நாள் வீடியோ போட்டுட்டு மியூசிக் போட்டு விட்டுனே இருந்தேன். கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால வீடியோவில் நான் பேசலை. இன்றைக்கிலேருந்து திருப்பி பேசலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வாய்ஸில் கொஞ்சம் வித்தியாசம் இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. என்னோடது நான் பேசுகிற பேச்சு தமிழ் தான், இருந்தாலும் எனக்கு தெலுங்கு நான், அதனால் கொஞ்சம் தமிழில் கொஞ்சம் வித்தியாசமாக பேசியிருக்கலாம். கொஞ்சம் தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஆனால் ஏற்கனவே ஒரு ஃப்ரெண்டுக்கு சொன்னேன், நீ பேசுகிற லாங்குவேஜ் என்னடான்னு கேட்டிருக்கான். அதனால் ப்ளீஸ் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தமிழில் பேசின்னு இருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பூஸ் வேலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். சீலிங்கு இந்த ரெண்டாவது பெட்ரூம். ஃபஸ்ட் பெட்ரூமுக்கு நான் பேசலை. ஃபஸ்ட்டு பெட்ரூம் பூசிட்டு முடிச்சிட்டோம். அப்புறம் கிச்சனு பூசி முடிச்சிருக்கேன். ரெண்டு சின்ன சின்ன சந்து இருந்துச்சு, அதுவும் பூசி முடிச்சிருக்கேன். ஆனால் எதுலேயும் நான் பேசலை. இந்த 10 நாளானாக்கா 2 வாரம், கரெக்டாக 2 வாரம் மாதிரி பேசாமல் விட்டுட்டேன். இப்போ பால் சீலிங்கில் பால் அடிக்கிறாங்க, சிமெண்ட் பால். இந்த சிமெண்ட் பால் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, புட்டுக்கலவன்னா கொஞ்சம் ஈரப்பகுதி வச்சுட்டு புட்டுக்கலை அடிச்சுட்டு அப்புறம் மனசுக்கட்டை மட்டை பலகை போட்டு மனசுக்கட்டை போச்சுட்டு ஃபினிஷிங் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இதனால் பண்ணாத காரணம் எனக்கு 2 வாரமாக சரியில்லாதனால நான் பேசலை. இதுக்கு சொன்னலாம் 2 பெட்ரூம் எல்லாம் முடிச்சுட்டேன். பூசு வேலை பண்ணுறது எல்லா வேலை முடிஞ்சிச்சு. இன்னொரு நாளைக்கு ஆள் பூசணும். ஆள் பூசிட்டாக்கா அவுட்டரில் ஃப்ரண்ட்டில் அது மட்டும்தான் பூசணும். அந்த பூசு வேலை முடிஞ்சதுன்னா அப்புறம் டைல்ஸு ஒயிட் வாஷ் பண்ணோம். அதெல்லாம் பண்ணிவிட்டு அதெல்லாம் பண்ணும்போது எல்லாமே வீடியோ எடுத்துகிட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் திருப்பி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மள வேலை பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஒரு 3 நாள் வீடியோ போடாத விட்டுட்டேன். அதனால் வியூஸ் பூரா குறைஞ்சி போயிடுச்சு. நம்மளுக்கு நல்லா வீடியோவில் நல்லா பார்த்துன்னு இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதன்னு சொன்னால அதனால் ஒரு 3 நாள் வீடியோ போடலை, அப்லோடு பண்ணல. ஷார்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் வீடியோ அப்லோடு பண்ணல. அந்த வீடியோ அப்லோடு பண்ணாதனால நம்மளுக்கு ஃபுல் வியூஸ் கம்மியாகி போச்சு. இப்போ நார்மலாக ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒருத்தர் 2 பேர் 5 பேர் 10 பேர் அப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முன்னே இந்த பில்டிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து முடிஞ்ச அளவுக்கு 1000 2000 அப்படி பார்த்துட்டு இருந்தாங்க. அது எப்போ நான் இந்த வீடியோ போடாத விட்டுட்டேன்னா அப்போத்துலேருந்து சுத்தமாக நியூஸ் குறைஞ்சி போயிடுச்சு. வாட்ச் டைம் 400 500 இருக்கிற வாட்ச் டைம் ஃபுல்லாகவே இப்போ 100 200 அப்படி காட்டுது. ஏன்னாக்கா நான் பண்ண தப்பு என்னன்னாக்கா வீடியோ போடலை. சப்ஸ்கிரைப் கடன்னு ஏறிருந்துச்சு நல்லா. இப்போ எல்லாம் குறைஞ்சி போயிடுச்சு. அதனால் வீடியோ போடுறவங்க யார் இருந்தாலும் டெய்லி ஒரு வீடியோ போடுங்க. அப்படி இல்லைன்னாக்கா ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது வீடியோ போட்டுருங்க, நல்லா ரிச் கிடைக்கும். ஆனால் நான் வேஸ்ட்டாக ஒரு 3 நாள் விட்டுட்ட பாருங்க, அது ரொம்ப அடி வாங்கிச்சு. இப்போது 2வது வருஷம் தொடங்கிச்சு நம்ம சேனல் ஆரம்பிச்சு. இருந்தாலும் நமக்கு ஒரு 4000 ஹவர்ஸ் வரவே இல்லை, 1000 சப்ஸ்கிரைபரும் வரல. ஏன்னா நம்ம பண்ணுற தப்பு அதுதான். நம்ம வேலை பார்க்குறவங்க தவிர இந்த வீடியோ பார்க்குறதுல கொஞ்சம் நிர்லட்சியம் பண்ணுறோம். அதனால தான் முடிஞ்சளவு வீடியோ பண்ணுறவங்க யார் இருந்தாலும் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா உங்களுக்கு லைக்ஸ் வரும். எனக்கு லைக்ஸ் 100 200க்கு மேலே போய் நின்றுச்சு, 300 கிட்ட. நான் எப்போ இந்த மாதிரி ஒரு 3 நாள் வீடியோ போடாத விட்டுட்டேன்னா மொத்தமே போயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மனசு கட்டை பிடிக்கிறாரு, மட்டை பழக பிடிச்சிட்டு முடிஞ்சிச்சு. மனசு கட்டை பிடிக்கிறேன்னா ஃபுல்லாகவே எம் சாண்டு தான். ஃப்ரெண்ட்ஸ், எம் சாண்டில் தான் பூசின்னு இருக்கிறோம். இந்த பில்டிங் ஃபுல்லாக நான் பண்ணுற பில்டிங்கில் இதுதான் முதல் பில்டிங்கில் எம் சாண்டில் பூசுறது. எம் சாண்டில் நான் எந்த பில்டிங்லேயும் பூசலை. நான் கிட்டத்தட்ட 60 பில்டிங் 70 பில்டிங் கட்டியிருக்கேன். ஒரு பில்டிங்லேயும் நான் எம் சாண்டு பூசலை. இதுதான் ஃபஸ்ட்டு எம் சாண்டில் பூசுகிறேன். ஆனால் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ்,
சிமெண்ட்டு நல்லா கரெக்டாக போடணும். அது சிமெண்ட்டு போட்டால் பர்ஃபெக்டாக இருக்கும். கட்டியாகவும் ஆகுது, பரவாயில்ல. இத்தனால நான் வந்து எம்சாண்டு நம்பலை. இப்போ வந்து நான் பூசுறதுனால சிமெண்ட் வந்து பர்ஃபெக்டாக போட்டுக்கணும். போட்டு பூசுனா நல்லா ஸ்ட்ராங்காக கிடக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இது வரைக்கும் 950 பேர்கிட்ட பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனல் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே நான் என்ன பேசுகிறதுன்னு தெரில. இது வரைக்கும் வந்து இப்போ சுவரெலாம் பூசுகிறாங்க. சுவர் பூசி முடிச்சிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.